திருக்குலமே இயேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மலையாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய் எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய் குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம் இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை அந்த தியாக முறைப்போம் இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம் இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போம் சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம் இறை குலமே எழுவோம் இறை அரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அவனியில் பூத்த முல்லையே, உன் அன்பிற்கு ஈடு இணை இல்லையே. துரைச்சாமிபுரத்தில் விளைந்த நற்கனியே, உம்மை சுவைக்க நாவில்லையே. இயலாத சூழ்நிலைகளும் கொடியேற்றி திருப்பலி காண வழிவகுத்தாயே. எங்கள் ஆரோக்கிய தாயே, நீவீர் வலிய வலியவே அன்பு நிறை நெஞ்சங்களே. தமது தாய் திருச்சபை அன்னை மரியாளின் மகத்துவத்தை 5 பெருவிழாக்கள் 3 விழாக்கள் 17 நினைவு நாட்கள் மூலம் பறைசாற்றி புதிய வழி வருகிறது. நாம் மகிழ்ந்து கொண்டாடும் விழாக்களின் ஒன்றுதான் அன்னை மரியாளின் பிறப்பு. அத்தகைய பெருவிழாவிற்கு நம்மையே நாமே ஆயத்தமாக்கும் வண்ணமாக இன்று கொடியேற்றி சிறப்பித்து கொண்டிருக்கும் அத்தகைய மகிழ்வில் நம்மோடு இணைந்து திருப்பலியை தலைமையேற்றி சிறப்பிக்க வந்திருக்கும் அருட்தந்தை அவர்களையும், நமது மகிழ்வில் எந்நாளும் பங்கு பெற ஆவலோடு காத்திருக்கும் தமது பங்கு தந்தை அவர்களையும், மக்களை ஒன்றிணைக்கும் ஊர் பொறுப்பாளர்களையும், இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் ஆரோக்கிய அன்னை ஆலய இறைமக்கள் சார்பாக இருகரம் குவித்து இன்முகத்துவம் வரவேற்கின்றோம். அமல உற்பமாவிய அழகின் முழுமை கொண்டவளாய், அழகையின் தலைமதித்து முன் குறிக்கப்பட்டவளாய், அகிலம் உருவாக்கும் முன்பே ஆண்டவரின் திட்டத்தில் இடம்பெற்றவளாய் திகழ்ந்தவர் நாம் அன்னை. எனவே இன்றைய நாளில் தமது அன்னையின்
கொடியானது மேலோங்கி உயர்கின்றது. இந்த தருணத்தில் நம்முடைய எண்ணங்களும் உள்ளமும் உயர்தோங்கி வளர இத்திருப்பலியில் ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவனை ஆசீர்வாதங்களை தந்தருள இத்திருப்பலியில் இணைவோம், இறையாட்சி பெறுவோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலி புனித ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழாவை கொடியேற்றத்தோடு இந்த நாளிலே நாம் தொடங்க இருக்கின்றோம். இந்த தாயினுடைய பரிந்துரை பாதுகாவல் கடந்த ஆண்டு முழுவதுமாக நம்மோடு வழி நடந்திருக்கிறது. இந்த தாயின் வழியாக இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். கடந்த ஆண்டுகளில் பலவித ஏற்ற இரக்கங்களை, மகிழ்ச்சிகள், துக்கங்களை நாம் சந்தித்திருக்கலாம். அவை அனைத்திற்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து வருகின்ற இந்த ஆண்டிலும் இறைவனுடைய அருட்கர துணை நம்மோடு இருந்து வழி நடத்த புனித ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரை பாதுகாவல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை சூழ்ந்து நின்று நம்மை பாதுகாக்க வழி நடத்த நம்மையே முழுவதுமாக இந்த பலியிலே ஒப்பு கொடுப்போம். இந்த திருவிழா நாட்கள் முழுவதும் பக்தியோடு இந்த தாயின் வழியாக இறைவனிடத்திலே நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தாரின் உடல் உள்ள நலனுக்காக, நம்முடைய வேலை வாய்ப்பிற்காக, நம்முடைய தொழில் முயற்சிகள் அனைத்திற்காகவும் மன்றாடுவோம். நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் நாம் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருவார். கூடுதலாக நம்முடைய ஆரோக்கிய அன்னையும் நமக்காக பரிந்து பேசி அனைத்து அருள் வரங்களையும் நமக்கு பெற்று தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். எனவே அன்பு இறை மக்களே, இந்த திருவிழா நாட்களை வெறுமனே ஆடம்பரத்திற்கான நாட்களாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய ஆன்மீக வாழ்விலே நாம் ஒரு ஆழம் காண்பதற்கான, ஜெப வாழ்விலே இறைவனோடு கொண்டிருக்கக்கூடிய உறவிலே நெருங்கி வருவதற்கான நாட்கள் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த 10 நாட்களும் முழுமையாக இறை வழிபாடுகளில் பங்கெடுப்போம். நம்முடைய தேவைகளை இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நாம் என்ன விண்ணப்பத்திற்காக, என்ன மன்றாட்டிற்காக இறைவனிடம் ஜெபித்தோமோ அவை அனைத்தையும் இறைவன் நிச்சயமாக நமக்கு தருவார். நம்முடைய அன்னை ஆரோக்கிய தாய் அவை அனைத்தையும் நமக்கு அவருடைய அன்பு திருமகனிடத்திலிருந்து நிச்சயமாக பெற்று தருவார். எனவே அப்படிப்பட்ட ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாமும் இந்த வழிபாடுகளில் சிறப்பாக இந்த கொடியேற்ற திருப்பலியிலே பங்கெடுப்போம். இறைவனுடைய அருளை, ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக.
உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாயுதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் தெசலோனிற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனியாவில் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள். அன்பர்களே, இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று, ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று, உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று, உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று, ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. காலையிலே பேரன்பையும் இரவினிலே வாக்கு பிறழாமையும் வீணையோடும் இசை கருவியோடும் எடுத்துரைப்பது நன்று, காலையிலே பேரன்பையும் இரவினிலே வாக்கு பிறழாமையும் வீணையோடும் இசை கருவியோடும் எடுத்துரைப்பது நன்று, வியத்தகு செயலால் என்னை மகிழ்விக்கின்றீர், வியத்தகு செயலால் என்னை மகிழ்விக்கின்றீர், வலிமை மிகும் செயல்களை மகிழ்ந்து பாடிடுவேன், வலிமை மிகும் செயல்களை மகிழ்ந்து பாடிடுவேன், ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. தீமை செய்வோர் அனைவரையும் கரத்தால் சிதறடித்தீர், புது என்னை என் மீது நீதம் பொழிந்து வலிமை தந்தீர், தீமை செய்வோர் அனைவரையும் கரத்தால் சிதறடித்தீர், புது என்னை என் மீது நீதம் பொழிந்து வலிமை தந்தீர், ஆண்டவர் இல்லத்திலே நடப்படும் மரங்களைப் போல், ஆண்டவர் இல்லத்திலே நடப்படும் மரங்களைப் போல், செழித்திடுவேன் கனி தருவேன் பசுமையா என்றும் இருப்பேன், செழித்திடுவேன் கனி தருவேன் பசுமையா என்றும் இருப்பேன், ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று, ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று, உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று, உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று, ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று, ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. Hallelujah,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி இயல் 25 இறை சொற்றொடர்கள் 14 30 முடிய. 25 14 30. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய உவமை, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும் வேறொருவருக்கு 2 தாலந்தும் இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்தை ஈற்றினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈற்றினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி, ஐயா, வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும், உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள், ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர், இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளனை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு விடுகதை. நான் ஒன்று கேட்பேன், அதற்கு கரெக்டான பதில் சொல்லணும். சரியா? ஹலோ, நான் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன், தெரியுதா? தமிழ் ஏங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ரொம்ப ஃபேமஸாக வைரல் ஆனது. அது எதை பற்றியது? கூமாப்பட்டி தண்ணீரை பற்றி. ஒரு சாதாரண இளைஞன், கிராமத்து இளைஞன், அவங்க ஊருக்கு எல்லாரும் வாங்க அப்படிங்கிறத ரொம்ப புதுமையான முறையில் வெளியிட்டாப்புல. இந்த வீடியோவை எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னா, நேற்றைய நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூமாப்பட்டியினுடைய பூங்கா மற்றும் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் 10 கோடி ரூபாய் செலவிட்டிருக்கு. 10 கோடி. எத்தனை கோடி? 10 கோடி. ஒரே ஒரு வீடியோ. இன்னைக்கு நிறைய விளம்பரங்கள் கூட ஏங்க இங்க வாங்க அப்படின்னு விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு விளம்பரம் நிறைய மனிதர்களை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. இன்றைக்கு கூமாப்பட்டிக்கு போறவங்க எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் ஏங்க விண்ணரசுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். அதற்கு ரொம்ப அழகான ஒரு கதை சொல்றார். என்ன மாதிரி கதை அப்படின்னா, உனக்கு நான் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறேன், அந்த ஒரு வாழ்க்கையை நீ நிறைவாக வாழ்ந்து முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். நம்ம விண்ணரசு போகிறதுக்கு தயாராக இருக்கிறோமா? எத்தனை பேர் விண்ணரசு போவதற்கு தயாராக இருக்கிறீங்க? கை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8. பிள்ளைங்கள்லாம் பாதி பேர் தூக்கல. அதெல்லாம் இல்லை, பூசை முடிஞ்சோன்னே வீட்டுக்கு வரணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அதனால் விண்ணரசெல்லாம் நான் வர முடியாது அப்படின்னு உட்காந்துருக்காங்க கையை தூக்கிட்டு. ஓகே, இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆள் செத்து போயிட்டார். விண்ணரசு போகணும்னா நம்ம என்ன ஆகணும்? முதல்ல சாவணும். செத்து போயிட்டார். அவர் மோட்சத்தோடைய கதவு பக்கத்துக்கு போயிட்டார். கதவு பூட்டி இருக்கு. அவருக்கு ஒரே ஷாக் ஆகிப்போச்சு. என்னடா, நான் ஊரில் எவ்வளோ பெரிய ஆள், முக்கியமான ஆள், நான் போனனாவே 4 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான், இங்கே ஒரு வேளை இல்லை, அதெல்லாம் கதவு பூட்டி இருக்கே அப்படின்னு, உள்ளே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கதவை தட்டுறாரு, கத்துறார். கொஞ்ச நேரம் கழிச்சு யார் வர்றான்? யாருமா வருவான்? விண்ணரசின் கேட்ல யார் நிப்பா? காவல் தூதரா? பேதுரு நிப்பார். யாரு? பேதுரு, ராயப்பர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவரு நிப்பார். வழக்கமா நிப்பாரு. அன்னைக்கு ஏதோ ஒரு வேலையா உள்ள போயிட்டார், கதவை பூட்டிட்டு போயிட்டார். இவர் சத்தத்தை கேட்டு பேதுரு வர்றார். வாங்கய்யா, என்ன அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொல்லியிருக்காரு, நான் மோட்சத்துக்குள்ளே போகணும், கேட்டை திறந்து விடுங்க அப்படின்னு. அப்போ பேதுரு சொல்கிறாரு, சும்மாலாம் உன்னை உள்ளே விட முடியாது, உன் வாழ்க்கை கணக்கை நாங்கள் பார்த்துட்டு தான் உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவருடைய வாழ்க்கை கணக்கை பார்க்குறார். பார்த்தா ஒன்றும் சரியா இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா உங்களுக்கு விண்ணகத்தில் இடம் கிடையாது, நீங்கள் நரகத்துக்கு போகணும் தான், இங்கே உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொல்கிறாரு, ஏங்க நான் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறீங்க, நான் ஊர்லேயே பெரிய ஆளுங்க, பல வருஷமாக ஊர் தலைவராலாம் இருந்திருக்கிறேன், திருவிழா நடத்தியிருக்கிறேன், கோயில் கட்டியிருக்கிறேன், நிறைய பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் மறுபடியும் நோட்டை பார்க்குறார். ஆமாம், திருவிழா நடத்தியிருக்கிறீங்க, அதில் நீங்கள் ஆட்டையை போட்டது 1.5 லட்சம் ரூபா கணக்கு இருக்குங்க. ஊர் தலைவராக இருந்து பல பேருடைய நிலத்தை பிடுங்கி இருக்கிறீங்க, இதில் இருக்குங்க. பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கீங்க, ஐயோ இதில் இருக்குங்க. உங்கள் குடும்பத்திலேயே உங்கள் பிள்ளைங்களை ரொம்ப ஒரு மோசமான பிள்ளைகளாக வளர்த்துருக்குறீங்க, இதில் இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் வாழவே இல்லை, இதில் இருக்குங்க. அப்போ அவர் ஷாக் ஆயிடுறாரு, என்னடா நம்மளை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாரே.
அப்ப ஐயா காசு கொடுத்தா உள்ள விட்டுருவீங்களா? அவர் சொல்றார், என்னை என்ன பஞ்சாயத்து தலைவர் நினைச்சியா? என்னை என்ன தாசில்தார் நினைச்சியா? உனக்கு விண்ணகத்தில் இடமில்லை, ஓடி போயிரு. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியின் முன்னுரை ரொம்ப அழகாக ஃபாதர் சொன்னார். இந்த திருவிழா கொண்டாட்டம் வெறுமனே ஆடம்பரத்திற்காக அல்ல, வெறுமனே நம்மளுடைய உறவுகளை அழைத்து நல்லா சாப்பிட்டு விருந்துண்டு மகிழ்ந்திருக்கணும் அதற்காக கிடையாது. 4 பேருக்கு நம்ம ஊரோடைய மகிமையை விளங்க செய்யறதுக்கு எல்லா தெருவிலையும் பாட்டு போடணும், ராத்திரி 10 மணி வரையும் பாட்டு போடணும், விடிய விடிய பாட்டு போடணும், விழா நிகழ்ச்சிகள் நடத்தணும், கூத்து நடத்தணும். 4 பேர் நம்மளை பார்த்து துரைசாமிபுரம் திருவிழா மாதிரி எதுவுமே இல்லையா அப்படின்னு பாராட்டணும். கிடையவே கிடையாது. நேரம் கிடைக்கும் போது எசாயா 1ஆம் அதிகாரம் வாசிப்பார். ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய திருவிழாக்களை நான் வெறுக்கிறேன், அவை என் மீது விழுந்த சுமையாயின அப்படின்னு சொல்லுவார். அப்ப திருவிழாவினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ஃபாதர் சொல்லும்போது ஆன்ம ஈடேற்றம். நம்மளுடைய ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்வதற்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தருணம். கொடியை ஏற்றும் பொழுதே ரொம்ப அழகா அம்மா சொன்னாங்க, நமது எண்ணங்களும் மேலே நோக்கி போகணும். கொடி மேலே இருக்குது, ஏன்? நமது எண்ணமும் மேலே இருக்கணும். நமது எண்ணம், நமது பார்வை விண்ணகத்தை நோக்கி இருக்கணும். இன்றைய நற்செய்தி வாசகம் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. விண்ணகத்திற்கு போவதற்கு உன்னிட்ட டிக்கெட் இருக்கா? இதை நாம் நற்செய்தியின் வாயிலாக மட்டும் கிடையாது, இதை பழைய ஏற்பாட்டில் சபை உரையாளர் புத்தகம், யாராவது எடுத்து வாசிங்க. சபை உரையாளர் 11ஆம் அதிகாரம். சபை உரையாளர் 11ஆம் அதிகாரம். சபை உரையாளர் அங்கே சொல்லப்பட்டதை தான் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கதையாக சொல்லுகிறார். உன் வாழ்க்கைய நீ எப்படி வாழணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றார் பாருங்க. வாசிங்கம்மா. கடல் வாணிபம் செய். உனது பணத்தை வைத்து துணிந்து கடல் வணிகம் செய். ஒரு நாள் அது வட்டியோடு திரும்பி வரும். தொடக்கத்தில் பணத்தை பற்றி பேசுவார், ஏன்னா ரொம்ப ஈஸி. ஒரு 1 லட்ச ரூபா உன் கையில் இருக்கு அப்படின்னா உன் கையிலேயே இருந்தா அது மிகுந்த பயனை கொடுக்க. அதை நீங்கள் அதை வச்சு ஏதாவது முதலீடு பண்ணும் பொழுது உங்களுக்கான வட்டி தொகையோ உங்களுக்கான பலனோ அதிகமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பணத்தை வைத்தே நீ உனக்கான வாழ்க்கையை நீ மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா உனக்கு நான் நிறைய திறமையை கொடுத்துருக்கிறேன், உனக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்கிறேன், உனக்கான நேரத்தை கொடுத்துருக்கிறேன், உனக்கான ஆற்றலை கொடுத்துருக்கிறேன். அதை வச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? இதுக்கெல்லாம் நீ கணக்கு கொடுக்கணும். அடுத்து 7-8 இடங்களில் முதலாக வை, ஏனெனில் எங்கு எவ்வகையான இடம் நேரும் என்பதை நீ அறிய இயலாது. சார், இப்போ பணத்தை பற்றியே பேசிட்டு இருந்துட்டு கடைசியில் வாழ்க்கைக்கு வருகிறார். 9வது இறை வார்த்தை, இளையோரே இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே. இப்ப இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்றார். ஏன் அப்படின்னா நிறைய நேரத்தில் நம்ம இளமை பருவத்தில் தான் தடுமாறி போயிடுறோம். அப்ப ஆண்டவர் சொல்றார் பாரு, இளமை பருவம் எதற்காக இளமை பருவம்? ஏங்க உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், இளமை பருவம் எதற்காக? மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு. நாங்க என்னத்தான் மகிழ்ச்சியை கண்டோம்? வாழ்க்கை முழுக்க கஷ்டம், துயரம், கண்ணீர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. வாழ்க்கை எதற்காக கடவுள் படைச்சிருக்காரு? மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு. அதனாலதான் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நான் ஏன் இவற்றையெல்லாம் சொல்றேன்னா நீ மகிழ்ச்சியாக இருக்கவும் உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே. நீ சந்தோஷமா இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம், ஆனா மகிழ்ச்சி மேம்படணும், நிறைவா இருக்கணும். இதற்கு தான் இந்த திருவிழாக்கள், இதற்கு தான் இந்த திருப்பலி, இதற்காக தான் இந்த போதனை. நீ மகிழ்ச்சியோடு இருக்கணும். இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே. நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள், மனம் விரும்புவதை செய்யுங்கள், கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் வெயிட் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனிச்சு நீங்களும் வாசித்து பாருங்க. உள்ள களிப்போட இருங்க,
கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்க. அப்படின்னா என்ன? நீ என்னென்ன பார்க்கணும்னு நினைக்கிறியோ பார்த்து தோலை, உள்ள களிப்போடு இரு. உனக்கு என்னென்ன சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை எல்லாத்தையும் செய். என்னடா அது புதுசாக இருக்கு, நான் இதுவரையும் இந்த மாதிரி பைபிளில் வாசதே கிடையாது, இதை செய்யாத செய்யாத செய்யாதன்னு தானே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்னடான்னா இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் ஆச்சரியத்தோடு பார்ப்பீங்க. ஆண்டவரே இதை சொல்லுகிறார், மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யே. அடுத்தது, ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கடவுள் அதற்கான தீர்ப்பை கொடுப்பார். கடவுள் முன்னிலையில் நீ கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாத. ஒரு அம்மா ஒரு பையன்கிட்ட 10 ரூபா கொடுத்து, தம்பி மளிகை கடைக்கு போயிட்டு இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படின்னா அவன் வாங்கிட்டு வந்த பிறகு அம்மா என்ன பண்ணுறாங்க, கணக்கு கேட்குறாங்க. இது எவ்வளவு, இது எவ்வளவு, அப்போ சில்லறை காசு மிச்சம் எவ்வளவு, இப்போ கரெக்டாக இருக்கா? 10 ரூபா கொடுத்த அம்மாவே கணக்கு கேட்கும் பொழுது உனக்கு 60 ஆண்டுகளை ஆண்டவர் கொடுக்குறார், 70 ஆண்டை கொடுக்குறார். உனக்கு நிறைய அறிவை கொடுத்துருக்கிறார், நிறைய திறமையை கொடுத்துருக்கிறார், உனக்கு நிறைய நேரத்தை கொடுத்துருக்கிறார், நீ நல்லது செய்வதற்கான நிறைய வழிமுறைகளை கொடுத்துருக்கிறார். அதை வச்சுட்டு நீ என்ன பண்ணியிருக்கிற அப்படிங்கிறதற்கான கணக்கை கடவுளிடம் நாம் ஒப்படைக்க வேண்டும். அதனால்தான் நமது சிந்தனை வானத்தை நோக்கி இருக்கணுங்கிறதுக்காக கொடியேற்றுகிறோம். அன்பு இறை மக்களே, ஆரோக்கிய அன்னையின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நமது எண்ணங்கள் விண்ணகத்தை நோக்கி இருக்க அன்னையானவர் துணையாக இருக்கிறார். ஏன்னா அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரை அப்படித்தான் வளர்த்திருக்கிறார். நீங்க 12 வயதில் சிறுவன் காணாமல் போன பிறகு அந்த பகுதியினுடைய கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், ஆண்டவர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார். இதை யாரு வளர்த்தா? இதை யாரு செஞ்சா? அன்னை மரியாள். ஒரு குழந்தைய ஞானத்தில் வளர்க்கிறது அம்மாவினுடைய பொறுப்பு, அறிவில் வளர்க்கிறது அம்மாவினுடைய பொறுப்பு, கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த ஒரு நல்ல சிறுவனாக சிறுமியாக நல்ல ஒரு இளைஞனாக வளர்ப்பது ஒரு தாயினுடைய பொறுப்பு. இதை மரியாள் சிறப்பாக செஞ்சதுனால தான் ஆண்டவரை பற்றி அந்த ஒரு வார்த்தை இடம்பெறுகிறது. நம்மளுடைய குழந்தைகளை பற்றி மற்றவர்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? அந்த பையன் ஞானமுள்ள பையன், ஏன்னா அவன் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறான். இறையேசுவில் பிரியமானவர்களே, விண்ணகத்தை நோக்கிய நமது கண்கள் ஞானமுள்ளவர்களாக நம்மை மாற்றட்டும். அன்னை மரியாள் அதற்கு துணையாக இருக்கட்டும். ஆமென். மன்றாட்டுகளுக்காக எழுந்து நிற்போம். உலகமெங்கும் சென்று படைப்பெருக்கலாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று நீர் தேர்ந்தெடுத்து அனுப்பிய இறை தந்த ஆயர்கள், குருக்கள், திருவர்த்தர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்கள் ஒரே குடும்பமாக இணைந்து அன்பையும் அமைதியும் இறை அருள் மக்களுக்கு வழங்கி நற்செய்தியை அறிவிக்க தேவையான வல்லமையை கொடுத்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இன்றைய நாளில் இறை ஆசிரை பெற்று எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் அருட்தந்தையர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுடைய பணி சிறக்க தேவையான நல்ல உடல் உள்ள ஆன்ம நல தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திருவிழாவை கொண்டாட கொடியேற்றத்துடன் ஆரம்பித்த எம் ஊர் மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பங்களிலும் அன்பும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் என்றும் நிலைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் நாயகனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்களின் தன்னலத்தை விடுத்து மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டு பொது நலத்தோடு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எப்படி கொடி
வானை நோக்கி ஏற்றப்படுகிறதோ அதே போல அவர்களுடைய சிந்தனை, அவருடைய சொற்கள், அவர்களுடைய செயல்கள் கடவுளை நோக்கிய வண்ணமாக, விண்ணகத்தை நோக்கிய வண்ணமாக இருக்கவும், ஞானத்திலும் அறிவிலும் உகந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழவும் அவர்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உமக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பலர்மதம் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கோடைகளின் பலனாக. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கோடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றே, உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றே. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. சௌர சோலை என்னுடையதும் உங்களுடைய மான பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, பலி பொருட்களோடு உம்மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிகச்சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகிறீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது:
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஏற்றப் போகின்ற திருக்கொடியானது விண்ணகத்தை நோக்கி எழுவது போல நமது எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் உயர்ந்தனவையாக இருக்கவும், நமது பிள்ளைகள், பேர குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழவும் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். அன்பு மக்களை, இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் தங்களை சரியான விதத்தில் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உறவாகுது. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. இணையாலும் நினைவெல்லாம் நீ அல்லவா, இணையாலும் நினைவெல்லாம் நீ அல்லவா, நீதம் துணையாகும் என் வாழ்வில் வரமல்லவா, வரமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வில் செல்வத்துள் மேலானது. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வில் செல்வத்துள் மேலானது. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, நீதம் என் வாழ்வின் பொருள் தேடும் உறவல்லவா, உறவல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆரோக்கிய தாயினுடைய இந்த கொடியேற்ற திருப்பலியை சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த கொடியேற்ற திருப்பலியை தலைமையேற்று நமக்காக சிறப்பித்து நம் ஒவ்வொருவருக்காக நம்முடைய ஊருக்காக ஜெபித்தவர்கள் அருட்தந்தை ஜெயன் ஜோசப் அடிகளார். தந்தையவர்கள் விளாத்தி குளத்தின் பங்கு தந்தையாக சிறப்பான விதத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இன்றைய நாளிலே வருகை தந்திருக்கிறார்கள். தந்தையவர்களுக்கு காலையிலே 6:30 மணிக்கு அவர்களுடைய ஆலயத்திலே திருப்பலி இருந்தது. திருப்பலியை நிறைவேற்றிவிட்டு நமக்காக ஓடோடி வந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் நாம் அழைக்கிற பொழுதெல்லாம் நமக்காக வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல அன்பு தந்தை தான் நம்முடைய தந்தை அருட்தந்தை ஜெயன் ஜோசப் அடிகளார். இன்றைய நாளிலும் நம்முடைய மகிழ்ச்சியில் கலந்து நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி இருக்கிறார்கள். நம்முடைய விழா கொண்டாட்டங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும்? நம்முடைய தாயினுடைய கொடியானது விண்ணகம் நோக்கி உயர்த்தப்பட இருக்கிறது. அதே போல நம்முடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்பட்டவையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நாம் இறைவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் சிறப்பாக இறை வார்த்தை பின்னணியிலே தந்தையவர்கள் நமக்கு விளக்கி கூறியிருக்கிறார்கள். எனவே அன்பு தந்தையவர்களுக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே நம் அனைவரின் சார்பாக இந்த நூலாடையை பொன்னாடையாக அணிவித்து மகிழ்கின்றோம்.
மக்களே, திருப்பலி நிறைவுற்ற உடனேயே அன்னையினுடைய அந்த திருக்கொடியேற்ற நிகழ்வானது நடைபெறும். அதிலும் அன்பு மக்கள் பக்தியோடு பங்கெடுக்கும்படியாக கொடி ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவையற்ற பேச்சுகளுக்கு அன்பு மக்கள் இடம் கொடுக்க வேண்டாம். பக்தியாக அந்த திருநிகழ்வில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் நம்முடைய திரு வழிபாடுகளில் திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு அந்த நாளின் மறையுறையிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு சரியான பதிலை அன்பு மக்கள் எழுதும்படியாக, அவ்வாறு சரியாக பதில் எழுதக்கூடியவர்களில் 3 பேர் தெரிந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான சிறப்பு பரிசுகளும் வழங்கப்படும். ஒவ்வொரு நாள் மறையுறையிலும் கேள்வி இருக்கும். அதனை நீங்கள் கேட்டு உள்வாங்கி அடுத்த நாள் மதியத்திற்குள்ளாக கேட்கப்பட்ட கேள்விகளிலிருந்து பதில்களை எழுதி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் சரி, எனக்கு அனுப்புங்க, இல்லைனா அருட் சகோதரிகளுக்கு அனுப்புங்க, இல்லைனா நேரில் வந்து எழுதி கொடுத்தாலும் சரி. அன்பு மக்களை, அப்படி அந்த வகையில் இன்றைய மறையுறையிலிருந்து 3 கேள்விகள். முதல் கேள்வி, தந்தை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இறைவார்த்தை பகுதியை மையப்படுத்தி தன்னுடைய மறையுறையை அமைத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட இறைவார்த்தை பகுதி, அதுதான் அவங்களுடைய மையமாக இருந்து அதை மையமாக வைத்து தந்தை அவர்கள் இந்த மறையுறையை வழங்கினார்கள். அது எந்த இறை வார்த்தை பகுதி, எந்த புத்தகம், எந்த அதிகார வசனம்னு சொல்லி எழுதுனா ரொம்ப நல்லது. இல்லை ஃபாதர், நாங்கள் கேட்கல, அந்த வார்த்தைகள் மட்டும்தான் எங்களுக்கு புரியுது அப்படின்னா அதையாவது எழுதுங்க, சரிங்களா? என்ன வார்த்தைகள் சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி இறுதியாக இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு இறை வார்த்தை பகுதியை சொன்னாங்க. அன்பு மக்கள், அதனை உங்களுடைய முதல் கேள்வியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது கேள்வி, தந்தை மறையுறையினுடைய தொடக்கத்திலே ஒரு இறைவார்த்தை பகுதியை சொல்லி, உங்களுடைய திருவிழாக்களை நான் அருவருக்கிறேன், அது எனக்கு சுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடவுள் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொன்னார்கள். அது எந்த இறைவாக்கினருடைய நூல்? அதிகார வசனம்லாம் எழுத வேண்டாம். எந்த இறைவாக்கினர் நூலிலிருந்து தந்தை அவர்கள் அந்த இறை வார்த்தையை குறிப்பிட்டார்கள்? அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. அந்த அதிகாரத்தை நீங்கள் குறிப்பிட்டா நல்லா இருக்கும். எந்த இறைவாக்கினர், எந்த அதிகாரம்? இது உங்களுடைய இரண்டாவது கேள்வி. ரொம்ப எளிதான கேள்விதான், அப்படிதானா அன்பு மக்களை? மூன்றாவது கேள்வி, இரண்டாவது கேள்வியிலிருந்து தான் மூன்றாவது கேள்வியும் வருது. கடவுள் வந்து சொல்றார், அப்படிதானே, உங்களுடைய திருவிழாக்கள் எனக்கு அருவருப்பாக இருக்குது, எனக்கு சுமையாக இருக்குது, உங்களுடைய அமாவாசை திருவிழா கூட்டங்கள் எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். கடவுள் அப்படி சொன்னார்னா எவ்வளவு மனமுடைஞ்சு சொல்லியிருப்பார், அப்படிதானா? அர்த்தமற்ற விதத்திலே திருவிழாக்களை கொண்டாடுவதால், திருவிழாவின் மையத்தை விட்டுவிட்டு தேவையற்ற விளிம்புகளை நாம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காரணத்தினால்தான், வெளி ஆடம்பரங்களை பிடித்து கொண்டிருப்பதற்கான அந்த காரணத்திற்காக தான் கடவுள் இப்படி சொன்னார், அப்படிதானா? நம்ம 10 நாட்கள் திருவிழா கொண்டாட போறோம். அர்த்தமுள்ள விதத்தில் எவ்வாறு நான் இந்த திருவிழா நாட்களை செலவிடுவேன்? இந்த 10 நாளை நான் என்ன செய்ய போறோம்? ஆண்டவர் கோபமா இராம சுமையா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காம, என் மக்களை பார்த்து நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லணும். அப்படின்னு சொன்னா என்னுடைய இந்த திருவிழா நாட்களை நான் எந்த விதத்தில் பயன்படுத்தி கொள்வேன், அமைத்து கொள்வேன்? இது சொந்தமா நீங்களா எழுதக்கூடிய பதில், சரிங்களா மக்களை? இதுதான் இன்றைய மறையுறையிலிருந்து 3 கேள்விகள். இதற்கான பதில்களை அன்பு மக்கள் நாளை மதியத்திற்குள்ளாக எழுதி கொடுக்கும்படியாக அல்லது அனுப்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களை, நம்முடைய திருவிழாவிற்காக, திருவிழாவை நடத்துவதற்காக, பொறுப்பெடுத்து வேலைகளை செய்வதற்காக திருவிழாவுக்கென்று 2 பொறுப்பாளர்களை எடுத்திருக்கிறோம், அப்படிதானா? திருவாளர் ராஜீவ் காந்தி, திருவாளர் குருஸ். அவங்க மட்டும் திருவிழா வேலைகளை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தலையில் போட்டுறக்கூடாது, சரிங்களா மக்களை? அவங்க பொறுப்பெடுத்து செய்கிறாங்க, அவங்களோடு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும். ஏதாவது உதவி, கண்டிப்பாக உதவி தேவைப்படும். அவங்க கேட்டால் தான் உதவி செய்யணும் இல்லை, என்ன வேலை இருக்குது சொல்லி நாங்களும் செய்கிறோம் என்று அவர்களோடு இணைந்து அன்பு மக்கள் உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். திருவிழாவை நடத்துவது, பல இடங்களுக்கும் செல்வது, பலரை சந்திப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. 2 பேர் மட்டும் நினைத்தால் அதனை முடித்துவிட முடியாது. எனவே அன்பு மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒத்துழைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆலய அலங்காரமாக இருக்கலாம், அல்லது ஆலய உள்புற வெளிப்புற தூய்மையாக இருக்கலாம். அசன நேரங்களிலே
உணவு பரிமாறுதலாக இருக்கலாம், பாத்திரம் கழுவதாக இருக்கலாம், அனைத்தையும் நாம் ஒரே குடும்பமாக யாராவது பார்த்துக்கிடுவாங்க, பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்களே அவங்க பார்த்துக்கிடுவாங்க என்று கை கழுவி விலகி ஓடாமல், இது நம்ம திருவிழா, நம்ம வீட்டு திருவிழா, நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கு அப்படின்னு சொன்னால் யாராவது பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி விடுவோமா? விட மாட்டோம். அப்படிதானே? நாமளே முன்ன இறங்கி செய்வோம். அதே போல அந்த ஒரு உணர்வோடு, குடும்ப உணர்வோடு அன்பு மக்கள் இந்த திருவிழா நாட்களில் இணைந்து ஒரே குடும்பமாக, பிரச்சனைகள் இருக்கும், மனஸ்தாபங்கள் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருப்போம், அந்த தேவையற்ற வைராக்கியங்களை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரே தாயினுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்தவர்களாக அன்பு மக்கள் அந்த ஒரு ஒற்றுமை உணர்வோடு, சமாதான உணர்வோடு இந்த திருவிழா நாட்களில் பங்கேற்று அன்னையினுடைய திருவிழாவை சிறப்பிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு கொடியேற்றத்துக்கு வந்தோம், இன்ப 9ஆம் திருவிழா, மாலை ஆராதனை திருவிழா, 10ஆம் திருவிழாவுக்கு தான் வருவோம் என்று இல்லாமல் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே அன்பு மக்கள் பங்கேற்று அன்னையினுடைய பரிந்துரை வழியாக இறை ஆசிரை நிறைவாக பெற்று செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களை, இன்றைய கொடியேற்ற நாள் திருப்பலி சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாடகர் குழுவினரை ஒருங்கிணைத்த அன்பு சகோதரர்கள் ஆரோக்கியராஜ் மற்றும் மிதுசன் அவர்களுக்கு, அருட்சகோதரிகளுக்கு, அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும், தன்னார்வ தொண்டர்கள், ஆலய தூய்மைகளில் உள்புற வெளிப்புற தூய்மைகளில் ஈடுபட்டவர்கள், கொடிமர ஏற்பாடுகளை செய்தவர்கள் அனைவருக்கும், எல்லாருக்குமே நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மக்களே, இது நம்ம ஊர் திருவிழா, நம்ம வீட்டு திருவிழா, நம்ம தாயினுடைய திருவிழா. அந்த உணர்வோடு இந்த திருவிழா நாட்களில் சிறப்பாக செயல்பட அன்னையினுடைய பரிந்துரை வழியாக இறை ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ள அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு துரைசாமிபுரம் மக்களே, இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்களுடைய பங்கு தந்தை அருட்தந்தை ரினோ அவர்களுக்கும் எனது நன்றிகள். நான் ஏற்கனவே கடந்த ஆண்டும் அந்த திருப்பலியின் போது ஒரு நவநாள் திருப்பலியை நிறைவேற்றினேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஆலயம் பார்க்கும் பொழுதே எனக்கும் ரொம்ப பிடித்திருக்கிறது. அதே போல் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நான் வியப்போடு பார்க்கிறேன், பாராட்டுகிறேன். தொடர்ந்து இந்த திருவிழா நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்க அன்னை மரியாவின் துணை உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னையே, ஆரோக்கிய அன்னையே, அழகுள்ள வேளையில் ஆலயம் கொண்ட எங்கள் அன்னையே, அன்னையே, ஆரோக்கிய அன்னையே, அழகுள்ள வேளையில் ஆலயம் கொண்ட எங்கள் அன்னையே.
கடலின் அலைகள் காவியம் பாடும், கார்முகில் கூட்டம் உன் கருணையை கூறும். காவியம் பாடும், கார்முகில் கூட்டம் கருணையை கூறும். மடல் வீரி பாளையம் மணமது வீசும், மடல் வீரி பாளையம் மணமதில் வீசும். மாதா உந்தன் மகிமையை சொல்லும் அன்னையே, ஆரோக்கிய அன்னையே, அழகுள்ள வேளையில் ஆலயம் கொண்ட எங்கள் அன்னையே. பன்னிருவின் மீன் முடியினை கொண்டாய், கனிவாய் நிலவினை பதித்தாய். பன்னிருவின் மீன் முடியினை கொண்டாய், பாதத்தின் கனிவாய் நிலவினை பதித்தாய். உன் திருக்கரங்களில் உலகத்தின் ஒளியாம், உன்னரு கரங்களில் உலகத்தின் ஒளியாம். உத்தமன் இயேசு பாலனை கொண்டாய் அன்னையே, ஆரோக்கிய அன்னையே, அழகுள்ள வேளையில் ஆலயம் கொண்ட எங்கள் அன்னையே. அன்னையே, ஆரோக்கிய அன்னையே, அழகுள்ள வேளையில் ஆலயம் கொண்ட எங்கள் அன்னையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியின் பேராளின் ஆமீன்.
ஜெபம் சொல்லுங்க சிஸ்டர். திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வான்மாவோடு
இறைவா, நீ ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் ஏற்றப்போகின்ற இந்த கொடியை ஆசிர்வதியும். இந்த கொடியானது விண்ணகம் நோக்கி ஏற்றப்படுவது போல எங்களுடைய சிந்தனையும் சொற்களும் செயல்களும் உண்மை நோக்கி எழுவனவாக. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை விண்ணகம் நோக்கிய பயணத்தில் நிறைவாக, மகிழ்வாக, சமாதானத்தோடு வாழ இந்த ஒரு விழா எங்களுக்கு உதவி செய்வதாக. இந்த துரைசாமிபுரம் கிராம இறை மக்கள் அனைவரையும் இந்த கொடியோடு நாங்கள் ஒப்பாரம் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரை, எங்களுடைய குடும்பங்களின் நீரே இதே அரசராக இருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளாக வாழ, எங்களுடைய குடும்பங்கள் உமக்கேற்ற சாத்தியமான குடும்பங்களாக வாழ, எங்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் உமக்கும் மற்ற அனைத்து மனிதருக்கும் உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ இந்த கொடியின் வழியாக உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். வானோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதனி. வானோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதனி. விண்ணொளி தாரகை தாயினி கண்ணொளி நீசிலே ஆரணி. விண்ணொளி தாரகை தாயினி மண்ணொளி வீசிடும் மாரணி. பாவமேதும் இல்லா செய்தி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆழ்வாய். மனோகராணி வையகராணி மண்ணிலே புனித மாரணி. வையகராணி மண்ணிலே புனித மாரணி. செம்மை சேமங்கையே ராணினி. செம்மை சேமங்கையே ராணினி. பாவமேதுமில்லா செய்தி பாவிகளின் செல்வரா பாதுகாத்து ஆழ்வாயே. மனோகராணி வையகராணி மண்ணிலே புனித மாரணி. மனோகராணி வையகராணி மண்ணிலே புனித எம்மை சொத்தவராய் பேணும்
காட்டியிருக்காங்கன்னு அது அந்த மைக்குள்ளே தான் நினைக்கிறேன். தம்பி அதை எடுத்து மைக்கில் உள்ளது கேட்குறேன். அவன் பாடிட்டு வர்றதுக்கு வாழ